தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் பேயில் குட் நாட் சென்ட் எஸ்எம்எஸ் அப்படின்னு ஒரு எரர் வரும். ஸோ இந்த எரர் எதற்காக வருது அண்ட் இதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த எரர் சால்வ் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா என்னோடய கூகுள் பே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் கூகுள் பேயில் பேங்க்கை லிங்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த எரர் வரும். அப்படி இல்லைனா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போதே உங்களுக்கு இந்த எரர் வரும். ஓகேவா? ஸோ அதை நான் உங்களுக்கு லைவாகவே பண்ணி காமிக்கிறேன். அப்போ தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, இப்போ நான் கூகுள் பேயில் ஒரு பேங்க் லிங்க் பண்ண போகிறேன். நான் பார்த்தீங்கன்னா என்னோடய பேங்க்கை செலக்ட் பண்ணிடுறேன். இதில் எல்லாத்துக்கும் நீங்கள் பர்மிஷன் அளவு கொடுத்துக்கோங்க. இங்கே கீழே சென்டிங் எஸ்எம்எஸ்எஸ் அப்படின்னு ஆப்ஷன் வரும். ஸோ இதற்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நமக்கு குட் நாட் சென்ட் எஸ்எம்எஸ் அப்படின்ற எரர் வந்திருக்கு. ஓகேவா? எரர் எதனால் வந்திருக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் மெசேஜ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மெசேஜ் ஆப் இருக்கு இல்லையா, எல்லா ஃபோன்லையும் கண்டிப்பாக இருக்கும். அந்த மெசேஜ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் சென்ட் ஆகியிருக்கு. பேக்ரவுண்டில் சென்ட் ஆக ட்ரை பண்ணியிருக்கு. அப்படி சென்ட் ஆன 4 மெசேஜுமே பார்த்தீங்கன்னா ஃபெயில்ட் ஆகியிருக்கு. உங்களுக்கு அந்த ரெட் கலர் சிம்பிள் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மெசேஜ் ஃபெயில்ட் ஆகியிருக்கு. ஓகேவா? நீங்கள் கூகுள் பேயில் பேங்க் லிங்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் ஒரு அவுட் கோயிங் எஸ்எம்எஸ் சென்ட் ஆகும். ஸோ அந்தமாதிரி அவுட் கோயிங் எஸ்எம்எஸ் சென்ட் ஆகிறதுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் தேவை. எஸ்எம்எஸ் பேலன்ஸ் தேவை. சப்போஸ் எஸ்எம்எஸ் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா இந்தமாரி மெசேஜ் சென்ட் ஆகும்போது உங்களுக்கு எரர் வரும். ஓகேவா? இது ஒழுங்காக சென்ட் ஆகலை அப்படின்னா கூகுள் பேயில் நமக்கு குட் நாட் சென்ட் எஸ்எம்எஸ் அப்படின்ற எரர் வரும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எரர் எல்லாமே வருது. சரியா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃபோனில் பேலன்ஸ் வச்சிருக்கணும். நார்மலாக நீங்கள் அன்லிமிடெட் கால் பண்ணுறீங்க அப்படின்னா அதிலே உங்களுக்கு எஸ்எம்எஸ் ஆப்ஷன் வந்துடும் அவுட் கோயிங்க்கு. ஓகேவா? 100 எஸ்எம்எஸ் ஃப்ரீ அப்படின்ற மாரி கிடைக்கும். நார்மலாக நீங்கள் எந்த பிளான் போட்டாலும் சரி அதில் எஸ்எம்எஸ் கவர் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எரர் வரலாம். சரியா? கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லை, ரீசார்ஜ் இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். நான் கரெக்டாக ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் எனக்கு இந்த எரர் வருது அப்படின்னா இதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ்க்கு பேலன்ஸ் வச்சில்லை அப்படின்னு அர்த்தம். எஸ்எம்எஸ்க்குன்னு தனியாக பேலன்ஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண முடியும். ஏர்டெல் ஜியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமமாக 10 ரூபீஸ் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். ஓகேவா? ஸோ ஒரு 10 ரூபீஸ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் பேஸ் பிளான் ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா. நான் இன்னும் ரீசார்ஜே பண்ணலை, நான் வெறும் 10 ரூபா மட்டும் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இந்த கூகுள் பே அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. நீங்கள் ஆல்ரெடி அன்லிமிடெட் காலே ரீசார்ஜ் பண்ணாமல் டேரெக்டாக 10 ரூபா மட்டும் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் லிங்க் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு அன்லிமிடெட் கால் பிளான் ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்கணும். அந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், பேக்ரவுண்டில் உங்களுக்கு அவுட் கோயிங் எஸ்எம்எஸ் சென்ட் ஆகும். இதன் வழியாக பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் லிங்க் ஆகிடும். இது கூகுள் பேக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த அப்ளிகேஷன் எடுத்தாலும் சரி உங்களுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் ஆகும். அந்த எஸ்எம்எஸ் கரெக்டாக சென்ட் ஆச்சு அப்படின்னா தான் பேங்க் லிங்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு இது என்ன இஷ்யூ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.